எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் வைரல் ஃபீவர் ஆயிடுச்சு. அதனால தான் தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஃபீவர் சரியானதும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இருமல் விடவே மாட்டேன்ருச்சு. இப்பயும் கொஞ்சம் இருமல் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் உங்களுக்காக வீடியோ போட நான் வந்துட்டேன். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, நாங்கள் வாரத்துக்கு 2 சீரியல் போடுறோம். அதாவது மாமா மாப்பிள்ளை அண்ட் மெல்லிசையே. மாமா மாப்பிள்ளை சீரியல் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வரும். அதை நினச்சிட்டு திங்கக்கிழமை பார்க்காதீங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மெல்லிசை சீரியல் தான் வரும். மாமா மாப்பிள்ளை பார்க்கணுன்னா சாட்டர்டே சண்டே பாருங்க. இந்த வீக் என்னால் போட முடியல, கோச்சிக்காதீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா, அதனால தான் என்னால் போட முடியல. இல்லைன்னா நான் ரெகுலராக போட்டுட்டு தான் இருந்திருப்பேன். இன்னுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மெல்லிசை சீரியலில் பல திருப்பங்கள், பல ட்விஸ்ட்டுகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காம பார்த்துருங்க. ஓகே, பாய். அர்ஜுன் எனக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் அனுப்புவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உள்ளார அப்படி என்னதான் இருக்கு? இவ பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. அர்ஜுன் தான் கூப்பிடுறாரு. சொல்லுங்க அர்ஜுன். என்ன கீதா, கிஃப்ட் கையில் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. கிஃப்ட் ஓபன் பண்ணீங்களா? கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கு? இல்ல அர்ஜுன். என்னது இல்லையா? அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் நான் கொடுக்கலையோ? அப்படிலாம் இல்லை அர்ஜுன், நான் என்ன ஓப்பனே பண்ணலை அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ அப்படியா கீதா, நான் கூட உங்களுக்கு பிடிக்காத கிஃப்ட் அனுப்பிட்டேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். ஆமாம் அர்ஜுன், வந்து கொடுத்தவர் யாரு? வேற யாரு? என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? ஆமாம் கீதா. ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அச்சோ, இவன் நான் தான் கண்டுபிடிச்சிருவா. நம்ம ஏதாவது பேச்ச மாற்றி விட்டுருவோம். கீதா, அதெல்லாம் எதுக்கு? இப்போ உங்கள் கையில் கிஃப்ட் இருக்கு, அதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் இப்போ பேசிட்டு? நீங்கள் சொல்கிறது சரிதான். கிஃப்ட்டை பிரித்து பாருங்க. ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி கீதா. தேங்க்ஸ் அர்ஜுன். அடியே கீதா. யாருங்க அந்த கிளவியா? ஆமாம் அர்ஜுன். சரி, நான் ஃபோனை வச்சுறேன், அப்புறமா பேசுகிறேன். கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே அர்ஜுன். கீதா ஒன்னதான். அப்பதா என்ன இந்த கிஃப்ட்டை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க? தீபாவளிக்கு சாமியெல்லாம் கும்பிட வேணாமா? அதை ஓரமாக வச்சுட்டு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வா. அந்த வரேன். அப்பத்தா கம்பெனிலேருந்து ஏதோ ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்களா, அதுலேருந்து அதையே தூக்கிக்கிட்டு திரியிடா. சீக்கிரம் வா, உங்கள் அப்பா வேற கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறான். கூப்பிட்டது காதில் விழுவல? இல்லை அப்பத்தா. சரி, நல்ல நேரி முடிய போகுது. சீக்கிரம் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்க. இந்த வரேன் அப்பத்தா. சீக்கிரம் வா. எனக்கு தலை தீபாவளி, அதை சந்தோஷமாக கொண்டாடவே முடியல. என்ன பண்ணாலும் குத்தங்கிறாங்க அத்தை. பேசாமல் ஸ்ட்ரைட்டாக என்னதான் பிரச்சனை அத்தைன்னு கேட்டுருவோமா? கேட்டால் மட்டும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. தேனு என்ன இவ கூப்பிட பேசாம எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா? ஏய் தேனு. சொல்லுங்க மாமா. என்ன தேனாச்சு உனக்கு? எத்தனை வாட்டி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஹாப்பி தீபாவளி தேனு. தேங்க்ஸ் மாமா, உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. இப்படியே 2 பேரும் விஷ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா தேனு, நீ என் கூட கொண்டாட போற மொத தீபாவளி இதுதான், தலை தீபாவளி. ஆமா மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உனக்கு? உங்க கூட கொண்டாடும் போது எனக்கு என்ன கசக்க வாசையும்? எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மாமா. மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லு தேனு. எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? நல்லா தான் இருக்கு. ஏன் என்னாச்சு? யார் என்ன சொன்னா? இல்லை மாமா, யாரும் எதுவும் சொல்லலை. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா, அதனால தான் அவங்கள கேட்டேன். உனக்கு இந்த ட்ரெஸ் பொருத்தமா சூப்பரா இருக்குதுன்னு நான் செலக்ட் பண்ணதில்ல, அப்புறம் எப்படி நல்லா இல்லாம போகும்? ஆமாம் மாமா. இருந்தாலும் நான் வேணா புடவை வேணா கட்டிக்கிட்டுமா? வேணாம் தேனு, எதுக்கு புடவையெல்லாம் கட்டுற? நீ எல்லாரும் இப்ப புடவையில இருந்து சுடிதாருக்கு மாறிட்டாங்க. நீ புடவை கட்ட போறியா? நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானே, போட்டுரு தேனு. இல்லை மாமா, எங்கள் வீட்டுக்குலாம் போகணும்ல, அப்புறம் அம்மா கேட்பாங்க ஏன் புடவை கட்டிட்டு வரலையா அப்படி இப்படின்னு. ஓ அத்தை கேட்பாங்களோ? சரி, அப்ப நீ மாத்திக்கோ. சரிங்க மாமா. தேனு, இப்பவே டைம் ஆகுது, எப்ப நீ மாத்திட்டு வருவ? 2 நிமிஷம் மாமா, சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு மாத்திடுவேன் பாருங்க. 2 நிமிஷத்துல? நீங்க வேணா பாத்துட்டே இருங்களேன். பாப்போம். இவளுக்கே ஒழுங்கா புடவை கட்ட வராது, 2 நிமிஷத்துல சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு எப்படி மாத்திட்டு வருவா? மாமா மாத்திட்டேன். என்ன மாமா எப்படி? நீதான் என்னோட அழகு ரதியாச்சே, உனக்கு புடவை நல்லா இல்லையாம இருக்கும்? அதெல்லாம் இல்ல, யாரோ எனக்கு புடவை கட்ட தெரியாது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏய் யார் பாது? யாரு? அழகா இருக்க தேனு. தேங்க்ஸ் மாமா. சரி வாங்க, இப்ப சாமி கும்பிட போகலாமா? சரி வா போலாம்.
கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவக்க. அப்பாடா, ஒரு வழியா சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சாச்சு. இனிமேட்டு நம்ம அப்பத்தான் நம்மள கூப்பிடவே முடியாது. என்ன கிஃப்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்குது. என்னமோ ரெட் கலர்ல இருக்கே. ஓ, டெடி பியரா? அதுவும் எனக்கு பிடிச்ச கலர்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிஃப்ட். இனிமே இந்த டெடி பியர் என் கூடவே இருக்கும். இதை பார்க்கும் போதெல்லாம் அர்ஜுனோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். உன்னுடல் நெளியுது வளையுது மூழ்கவா தண்டோடு தாமரை பூவினை கைகளில் ஏந்தவா மேலாடை நீயன மேனியில் நான் உனை சூடவா நீ தீண்டும் போதிலே மாடவா. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? எல்லாரும் வந்துட்டாங்க. சாமி கும்பிட ஆரம்பி. அம்மா தாயே, எல்லாரையும் நல்லா வைப்பா. அர்ஜுன், நீங்க வந்து சாமியை கும்பிடுங்க. சரிம்மா. போத்தா, அடுத்து உங்களுக்கு தான் கல்யாணம். அடுத்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி. அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கிறீங்க. இந்த வருஷமுமே எங்களுக்கு தலை தீபாவளியா நாங்கள் கொண்டாடுறோம். ஆசைதான். சரி, 2 பேருமா சேர்ந்து விழுந்து கும்பிடுங்க. நல்லதே நடக்கும். சரி பெரியம்மா. அப்பா பாப்பா, பட்டாசு வெடிச்சாதான்ப்பா தீபாவளி மாதிரி இருக்கு. ஆமா ரத்னம், தீபாவளி வந்தாலே ஒரே வேலைங்க. நீயே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. உன் தங்கச்சியும் செய்ய சொல்ல வேண்டியதானே? யாரு அவ? நீங்க தான் பாத்தீங்கல்ல, எனக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து நிக்கிறா. ட்ரெஸ்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறா. அப்புறம் எப்படி நான் அவளை வேலை வாங்குறது? அவ வேலை செய்யக்கூடாதுன்னு தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு முன்னாடியே வந்து நிக்கிறா. அதெல்லாம் புரியாமையா இருக்கு எனக்கு. சரி ரத்னம், தேனி எப்போ வருவா? நான் போன் அடிச்சு இன்னும் கேட்கலங்க. கேளு, வந்து 2-3 நாள் இருந்துட்டு போட்டோம். அப்படிதான் நானும் நினைச்சேன். அவ வரும்போதே என்ன மூட்ல வராளோ தெரியலையே. இருங்க, போன் அடிச்சு கேக்குறேன். ஹலோ தேனே. சொல்லுமா. ஹாப்பி தலை தீபாவளி தேனே. தேங்க்ஸ்மா. அங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. என்ன சாமி தான் கும்பிடணும். என்னடி சொல்ற? இன்னும் சாமி கும்பிடலையா? நல்ல நேரம் வேற முடிய போகுது. நீ போன வச்சோடனே சாமி கும்பிட வேண்டியதான். நக்கலு. தேனே, அது போகட்டும். இங்க வந்து இருப்பீல்ல, கூட 2-3 நாள் எக்ஸ்ட்ரா தங்குறியா? ஆமா, எனக்கும் தங்கணும்னு ஆசைதாம்மா. ஆனா என்ன பண்றது, வீட்டுல வேலை இருக்குல்ல. என்ன வேலை இருக்கு? பொல்லாத வேலை. அதெல்லாம் தேடி பாத்துக்குவா. நீ பரவாயில்ல, 2 நாள் இருந்துட்டு போ. மா, சொன்னா புரிஞ்சுக்கோமா. அதெல்லாம் வேண்டாம். அத்தையே தான் எவ்வளவு நாளா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு கோவம் வராதா? பாடுறா, அத்தை மேல எம்பிட்டு பாசம்னு. வந்து 2 நாள் தானடி இருக்க சொல்றேன். உன்னை என்ன 10 நாள் இருக்க சொல்றேனா? 2 நாளோ 10 நாளோ என்னால முடியாதுமா. வந்துட்டு நாங்க உடனே கிளம்பிடுவோம். என்னடி வந்துட்டு உடனே கிளம்புறேன்னு சொல்ற? அப்புறம் உன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு சொல்றியா? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் வந்துட்டு உடனே கிளம்பிடுவேம்மா. சும்மா சும்மா என்னை இழுக்க சொல்லாத. அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தான். இருந்தாலும் என்னாலாம் அங்கே இருக்க முடியாது. சாமியை கும்பிட்டு என் வீட்டுக்காருக்கு மோதிரத்தை போட்டுரு. டக்கு டக்குன்னு அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். அதானே பார்த்தேன். மோதிரத்து மேலே தானே குறியா இருப்ப நீனு. மோதிரம்லாம் போட முடியாதுடி. நீ ஒழுங்கா 2 நாள் இருந்தினா தான் மோதிரம் போடுவேன். எதுக்கு தேனை உம்பிழ்த்துட்டு இருக்க? பின்ன என்னங்க, உங்க பொண்ணெல்லாம் இருக்க மாட்டாளாம். அதுவும் நம்மளுக்கு வரைச்சு கொட்டணும்னா அவளால் முடியாதான். வந்தவொடனே கிளம்பிடுவாளாம். சீக்கிரமா பவுனை போட்டுட்டு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்றா. அதனாலதான் பவுன்லாம் போட முடியாதுன்னு சொன்னேன். உனக்கும் உன் பொண்ணுக்கும் வேற வேலையே இல்லை. என்னடி, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ கூட 2 நாள் இருக்கிறதா சொல்லு. 2 பவுன் எக்ஸ்ட்ரா போடுறேன். நீ எதையும் போடவே வேணாம். நாங்கள் வந்துட்டு உடனே கிளம்புறோம். அந்த மோதிரத்தை நீயே வச்சுக்க. என் வீட்டுக்காருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். பாடுறா. அப்புறம் என்னம்மா, சும்மா வந்து இருன்னா இங்கே வீட்டில் வேலை இல்லையா? 2 நாள் தானடி, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற. அப்படி என்ன வெட்டி வெடிக்கிற வேலை இருக்குது? வேணாவா, நான் வந்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். அப்பா சாமி, ஒன்றும் வேணாம். வந்து செஞ்சு கொடுத்தேன்ற பேரில் எனக்கு நான் ஒரு சுற்றி இழைச்சி போயிட்டேன் அப்படி இப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிப்பேன். தேவையே இல்லை. நான் சொல்கிறத சொல்லிட்டேம்மா. வருவோம், சாமி கும்பிடுவோம், சாப்பிடுவோம். நீ பவுனை கொடுத்தா கூட கொடுக்காட்டினா போ. சாயங்காலமே நாங்கள் கிளம்பிடுவோம்.
ரொம்ப தாண்டி ஓவரா பண்ற. வைடி போன, சீக்கிரமாவது கிளம்பி வா. ஆ சரிம்மா, என்னை மன்னிச்சிருமா. அத்தை ரொம்ப நாள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கும் அங்கே வந்தால் தங்கணும்னு ஆசை தான். உன் பேச்சை கேட்கக்கூடாதுன்னா இல்லைம்மா, என்னோட சூழ்நிலை அப்படி. நான் அதை உன்கிட்ட சொல்ல முடியாது. என்னை மன்னிச்சிருமா. தேனே, சாமி கும்பிடவா? அந்த வரேம்மா. அப்பா என்ன வேலை பண்டிகை அதெல்லாம் வந்துச்சுன்னா எம்புட்டு வேலை கிடக்குது. இந்த வீட்டில் மட்டும் நான் இல்லைன்னா அவ்வளோதான் போல, ஒரு வேலை நடக்காது. சாமியை கும்பிட்டு வந்து உட்காந்தாதான் நல்லபடியா இருக்கு. எங்க வீட்டில் ஒருத்தரையும் காணா. ஏயாயோ, எங்கேயா போயிட்ட? என்னம்மா? சாமி கும்பிடும்போது உங்க 2 பேத்தையும் பார்த்தது, அதுக்கப்புறம் எங்க போனீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பாத்ரூம் போனேன். அப்படியா? சரி, அவன் எங்க? முரளியா? அவன் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தான். அவனே ஆளைய காணா. என்ன விஷயம்? வர வர 2 பேர் கூடி கூடி பேசிக்கிட்டே இருக்கிறிய. என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா? அது எப்படிம்மா உங்ககிட்ட எதையாவது மறைக்க முடியுமா? நீ சொல்றத பார்த்தா உண்மை மாதிரிலாம் தெரியலையே. கூடி கூடி பேசிக்கிறிய, இங்கிட்டு போறிய அங்கிட்டு போறிய, சிரிச்சுக்கிறிய. என்ன நடக்குது எனக்கு தெரியாம? அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டா. என்னமோ ஏதாவது பெருசா வரட்டும், அப்புறம் இருக்கு உங்க 2 பேத்துக்கும். சரி சரி, மசன்னு நிக்காம அந்த பலகாரத்தை எடுத்துட்டு வந்து கொண்டாந்து கொடு. அதை சாப்பிட்டுக்கிட்டு டிவி ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கலாம். சரிம்மா. மத்தியானம் சாப்பாடு? அதை இந்த இட்லி கழுதே இருக்குல்ல, அதையே சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரிம்மா, நான் போய் பலகாரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இவன் சொல்றது எதையும் நம்புற மாதிரிலாம் இல்லை. எங்க தான் போயிருப்பான் அவன்? வரட்டும், கேட்பான். வரான். டேய் நில்லுடா. என்னம்மா? எங்க போயிட்டு வந்த நீ? நானா? நான் சும்மா வெளியில காத்தாட போயிட்டு வந்தேம்மா. வர வர உன் நடவடிக்கையே சரியில்லை. என்னம்மா சொல்ற? உன் புள்ள நானு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போனீல்ல? ஆமாம்மா. அதுக்கு இடத்த எப்ப பத்திரம் போடுறாங்களா? அது இந்த மாசத்துக்குள்ளார போட்டுருவாங்கம்மா. அதை பத்தி ஒரு மூச்சு கூட விட மாட்டேங்கிற. காசை மட்டும் வேகமா வாங்கி போட்டுக்கிட்ட. ஆமா, நான் தான் காசு வேணான்னு தானே சொன்னேன். நீ தானே கொடுத்த. நான் தான் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அதை பத்தின விவரமே சொல்லாம நீ பாட்டுக்கு இருக்க. இப்ப கூட நான் கேட்டவன தானே நீ சொன்ன. உண்மையை சொல்லுடா. இடம் வாங்குறதுக்கு தான் காசு வாங்கினியா, இல்ல வேற எந்த பொண்ணையாவது கரெக்ட் பண்றதுக்காக வாங்கினியா? அம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. காசெல்லாம் கொடுத்தாச்சுமா. பத்திரம் தான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. இன்னொரு பார்ட்டி வாங்குறாங்கல்ல, அவங்க ரெடி ஆகல. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? நீ வேற அப்புறம் எப்பன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். அதனால தான் நான் அதை பற்றியே சொல்லலை உன்ட்ட. சரி. இல்ல, இப்பெல்லாம் புதுசா ட்ரெஸ் எல்லாம் கெட்டப்லாம் மாத்தி போடுறியே. நான் சொன்னா கூட கேட்க மாட்டேன். இப்ப யாரு சொல்லி நீ இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்க? அது வந்துமா, இந்த மாதிரி போடுறது பிடிச்சிருக்கு. சரி, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இது மாதிரி போட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி போடுறது பிடிக்கலையா என்ன? நல்லா தான் இருக்கு. அப்ப சரிம்மா. ஏமா, நம்ம மாமா வீட்டுக்கு போறோமா? மாமா வீட்டுக்கா? எதுக்கு? வேற எதுக்கு? கீதாவை பார்க்க தான். நினைச்சேன். அவ எதுவும் சொன்னாலா இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டாதான் பிடிக்கும்னு? இல்லம்மா, எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமாவே இருக்குடா. மா, எப்போதும் போலதான் நான் மாமா வீட்டுக்கு போலாமான்னு கேட்கறேன். போலானா போலான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தேகம் உனக்கு? மாமா வீட்டுக்குலாம் ஒன்றும் போக வேணாம். ஏமா? அப்புறம் அந்த கிழவி என்னை சமைக்க விட்டுரும். முன்னெல்லாம் மாமா வீட்டுக்கு தானே போவோம். இப்பயும் மாமா போயிட்டு வந்துருவோம். வேணான்னு சொன்னானே கேளு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம வீட்டிலே இருப்போம். எங்க அண்ணனும் ஒன்றும் ஃபோன் அடிச்சு வாமான்னு கூப்பிடாத வீட்டுக்குலாம் நம்ம போகக்கூடாது. இது என்னம்மா புதுசா இருக்கு? கூப்பிட்டா நீ போவ, கூப்பிடாமே போய் ஆஜராகி உட்கார்றதுதான் உன் வழக்கம். இப்போ எனக்கு போக பிடிக்கல, வரலங்கிறேன், விட்டு தள்ள. சரிம்மா, போய் உள்ளார வேலை இருந்தா பாரு போ. நான் டிவி பார்க்கணும். டிவி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? சரிம்மா, நீ நிம்மதியா பாரு, நான் போறேன். சும்மா மாமா வீட்டுக்கு போகலான்ட்டு அங்கே போனால் அந்த கிளவி வேற நெய்யும் நம்ம உயிரை வாங்கும். அதுக்கு பேசாமல் அக்கடான்னு இங்கேயே கிடக்கலாம். இந்த மனுஷனை பலகாரத்தை கொண்டு வர சொன்னேன், இன்னும் ஆளை காணாம். மசன்னு நின்றுக்கிட்டே கிடப்பான் போல. யோ, பலகாரத்தை எடுத்துட்டு வந்தியா இல்லையா? அந்த வந்துட்டேம்மா. சும்மா மசன்னு ஒரு வேலைக்கும் லாய்க்கு கிடையாதுப்பா.